ஒரு கால் கூட பண்ணல ப்ரோ. நீ எனக்கு ப்ரோல கூப்பிடுறீங்க? படம் முடிச்சு தான் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு கோரோடே இருந்தேன். அவங்க முன்னாடியே பண்ணலான்னு சொன்னாங்க. சரி என் கூட வந்து கஷ்டப்படுறதுல ஒரு பயம் இருந்துச்சு. அவள் வருவாளே. வீட்டில் வந்து நான் ரேண்டமாக ஒருத்தர் மீட் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் அவரை வந்து நான் வேற ஒரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு அவர் தான் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஹீரோ நரேஷன் வந்து அந்த அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அங்க உள்ள வரும்போதே பார்த்தேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்து வேல்ஸ் காலேஜுக்கு வந்திருந்தேன். இப்போ நான் வெகு காடு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்திருந்தேன். அப்போ நானும் அங்கே தான் உட்காந்துருந்தேன். ஸோ அப்போ இருந்து எனக்கு வந்து எனக்கு ஐஸ்வர்யா சார் முன்னாடியே தெரியும். சார் என்ன கூப்பிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமா நான் இங்கே வந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் முதல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அந்த படம் தான் என்னை வந்து அடுத்த கடத்துக்கு என்னை நோக்கிட்டு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி சக்சஸ். அதுக்கப்புறம் விப்ளவ் எல்லாம் விப்ளவ் பார்த்துருக்கீங்களா? நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் இன்னைக்கு வந்து நாங்க எடுக்கும் போது ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சோம். அன்னைக்கு இவ்வளவு பெரிய ரீச். ஆனா அந்த படத்தை வந்து உங்களோட படமா மாத்தி அதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் தேங்க்யூ. விஷ் அவர்களே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க எங்க பசங்க. ஏன்னா உங்களை பாக்கிறதுக்காகவே எல்லாருமே வந்து சீக்கிரமா டிசிப்ளின்டா பங்க்சுவலா வந்துட்டாங்க. இப்போ ஒரு கேள்விகள் மட்டும் தான். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட டிரெக்டரா இருந்து அது நிறைய மைல்ஸ்டோன்ஸ் நிறைய சக்சஸ் பாதிச்சு. அண்ட் அதை தாண்டி சக்சஸ் ஆக்டரா இருக்கிற சக்சஸ் எது பயங்கரமான ஆக்ஷன் ரஷன் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல என்ன வந்து இந்த ரெண்டு சக்சஸுமே என்னன்னா அவங்க இப்போ கைத்தறி கத்துறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து லேண்ட் ஆகும். ஸோ யாரை இருந்தாலும் சரி, எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சக்சஸ்ன்றது அது எந்த டெஃபினிஷன் வரும்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சியரிங் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டுமே இதே ஹை வந்து ஒரு டேரக்டரா இருக்கும்போது கிடைச்சது, ஒரு ஆக்டரா இருக்கும்போது கிடைச்சது. ஸோ எனக்கு ரெண்டுமே என்ஜாய் பண்றேன். Fantastic. And என்னன்னா இப்போ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டீம் வந்து உங்ககிட்ட வராங்க. அபிஷேக் நீங்க தான் வந்து இயக்கணும், நீங்க தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அந்த படமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா நீங்க டீம் ரெடியா உங்ககிட்ட வந்துருவாங்க. ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து வேல்ஸ் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண வேண்டியது. என்னோட காலேஜ் ஃபைனல் இயர்ல நான் ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். பட் அது அன்பார்ச்சுனேட்லி அது நடக்க முடியல. கோவிட் ரீசன்ஸ் நிறைய ரீசன்ஸ் நடக்கல. நான் சீக்கிரமே ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சீக்கிரம் அது பண்ணுவேன். அது பண்ணா கண்டிப்பா ஒரு பெரிய படமா தான் பண்ணணும்னு நம்புறேன். Fantastic. And அந்த படத்துக்காக நாங்க எல்லாருமே காத்துட்டோம் இந்த கொலாபரேஷனுக்காக. இந்த தடவை எங்களோட கிரவுட்ல இருந்து நாங்க வந்து ஒரு 3 பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட்ஸை வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு நீங்க ரெடியா இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வாங்க, பாபா, மீரா எல்லாருமே வாங்க. உங்களுக்கான தருணம் இது. இல்ல அது முன்னாடியே வந்து இந்த கல்யாண பிளான் ஒன்று இருந்துச்சு. நான் காலேஜ் முடிச்ச டைம்ல இருந்தே, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு என்னன்னா அந்த டைம்ல வந்து படம் முடிச்சு தான் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு கோரோடே இருந்தேன். அவங்க முன்னாடியே பண்ணலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா சரி என் கூட வந்து கஷ்டப்படுறதுல ஒரு பயம் இருந்துச்சு. அதனால நான் படம் முடிச்சுட்டு பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜ்ல வந்து அது கரெக்டாக ஃபீல் ஆச்சு. அன்னைக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அப்போ சொன்னதுதான். நீங்க அது பண்ணப்போ எல்லாருமே வந்து எனக்கு அந்த மாதிரி அமைச்சராலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஹாய் சார், நான் பாபா. ஹாய் சார், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட மெயின் மெசேஜே வந்து பீயிங் கைண்ட் இஸ் சூப்பர் பவர். ஸோ இந்த மாதிரி பீயிங் கைண்ட் இஸ் சூப்பர் பவர் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கு? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ் கை டேக் இஸ் நாட் சோ கூல்னு சொல்றாங்க. ஹவு டு யூ ஃபீல் அபௌட் திஸ்? சார் லாஸ்ட் சொல்றீங்க. நைஸ் கை டேக் இஸ் நாட் சோ கூல் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு டு யூ ஃபீல் அபௌட் திஸ்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணாலுமே நான் கர்மாவை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக எனக்கு வந்து உடனே வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரேண்டமாக ஒருத்தரை மீட் பண்ணேன். ஸோ அவர் கூட அன்றைக்கி நான் அவருக்கு ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணேன். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவரை வந்து நான் வேற ஒரு இடத்துல பார்த்தேன். அன்றைக்கி அவர் தான் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஹீரோ நரேஷன் வந்து அந்த அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எனக்கு அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அவருக்கு ஒரு விஷயம் பண்ணேன், ஆனால் அது எனக்கு இப்படி வரும்ன்றது நான் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ சில குட்டி விஷயம் தான். அது கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கோ ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் திரும்ப வரும். நான் அதை நம்புறேன், நீங்களும் நம்புங்க. அண்ட் எனக்கு அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ரீசென்ட்லி சார் வந்து மணியனை வந்து கொலை பண்ணணும், அவர் சந்திராஜன் சொல்லுவார். பட் அந்த பாயிண்ட்ல அவர் வந்து இன்னசென்ட்டாக மலர் வருவாங்க, மலர் பொருள் அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில். லைக்
அது எனக்கு நான் சும்மா கூட அந்த சீன் அப்பப்போ ஓடி பார்ப்பேன். அது ரொம்ப அழகா இருக்கும். ஒரே லாஸ்ட் क्वेश्चन சார். விக்ரம் மூவி வேற லெவல்ல இருக்கு. தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சோ அதுல இந்த அவர் வருவாரா இன்க்ளூட் பண்ணலாம். சிம்பிளான ஐடியா வந்து எப்படி வந்துச்சு சார்? இது வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது வீட்டில் ஒரே சிரிப்பா இருக்குது அந்த பாயிண்ட் இருக்கு. அண்ட் எனக்கு அது அதான் ஸ்கிரிப்ட்லே இருந்துச்சு. டைரக்டரோட விஷயம் தான். அதை பற்றி பெருசாக நான் பேசுறது இல்லை. அவ்வளோதான். Thank you very much. நேத்து வந்து பையன் மாதிரியே 25 வருஷம் எனர்ஜியா இருக்கிறதுக்கு என்ன சார் ஃபாலோ பண்ணோம்? 25 இயர்ஸ் ரொம்ப கம்மி. இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கேன். இனிமேல் தான் செகண்ட் இன்னிங்ஸே. டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் கிட்ட ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க? நேத்து பார்த்தவங்களே நம்ம நாளைக்கு பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா என்ன வேல்ஸ் பிலிம் உடைய ட்ரீம் ப்ராஜெக்டா? எஸ் சார். வட சென்னை 2. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.